السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد المصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر الآية. وقال أيضا: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين إلى آخر الآية. أما بعد, பெரும்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரபீஉல் அவ்வல் என்ற சந்தோஷம் நிறைந்த நம் வாழ்வின் விடிவெள்ளியாக இருந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் முதல் ஜும்ஆவிலே நம்மை அமர வைத்திருக்கிறார். நபியவர்கள் மீதான அன்பு, நபியவர்கள் மீது நமக்கு இருக்க வேண்டிய பாசம் வாஜிபான ஒன்று. நபியவர்கள் மீது நமக்கு அன்பும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கமும் நம்முடைய மார்க்கத்தினுடைய கடமைகளும் உறுதியாகும். நபியவர்கள் மீதான அன்புல குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்முடைய மார்க்க கடமைகள்லையும் குறைவு ஏற்படும். அதனால தான் நம்முடைய பெரியவங்க உலமாக்கள் நபியவர்கள் மீதான அன்பு மட்டுங்கிற விஷயத்தையே நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். நபியவர்கள் மீது அன்பு வைப்பது, அதற்கடுத்து அன்பின் காரணமாக செயல்பாடுகள். அடுத்த விஷயம், ரசூல்லா மேல பாசம் இருக்கிறது. பெத்த புள்ள மேல அன்பு இருக்கும் இயல்பாக, நம் மனைவி மீது அன்பு இருக்கும் இயல்பாக, பெற்ற தாயின் மீது அன்பு இருக்கும் இயல்பாக. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு இந்த அளவுக்கு நமக்கு ரசூல்லா மேல அன்பு இருக்கா என்ற கேள்விக்கு பதிலை நாம் பார்த்தால் அதுதான் நம்முடைய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ரசூல்லா மேல நமக்கு அன்பு வைக்கணுங்கிறத கடமையாக்கி இருக்கான். ஒரு விஷயத்த சொல்றேன். மிக முக்கியமாக அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையில உணர்வுகளோட நம்மளை படைச்சிருக்கான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்டா, சந்தோஷம் இருக்கும், அடுத்த நாளே கஷ்டமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், தூக்கமும் இருக்கும், கோபம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், பொறுமை இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், ஏமாற்றுதல் இருக்கும். இந்த எல்லா உணர்வுகளும் கொண்டதுதான் வாழ்க்கை. இது இல்லாம யாரோட வாழ்க்கை இருக்காது. இது எல்லாம் இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு சந்தோஷமாவே இருந்துச்சுனாலும் அவருக்கு நிராசை என்ற ஒரு நிலைமை வந்துடும். கவலைனால தற்கொலை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம், சந்தோஷத்தினாலையும் தற்கொலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ நாடுகளில், பின்லாந்து போன்ற நாடுகள்ல
உலகத்திலேயே சந்தோஷ குறியீடு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அதே நேரத்துல தற்கொலையினுடைய குறியீடும் அதிகமாக இருக்கு. சரி, அதை சொல்ல வரல. மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு உணர்வு மட்டும் இருக்குமேயானால் அவனுக்கு போர் அடிச்சிடும். எப்படி சாப்பாட்டுல உரப்பை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உரப்பு இருக்கணும், புளிப்பு இருக்கணும், அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்கணும். அப்பதான் அந்த உணவு டேஸ்டா இருக்கிறது போல வாழ்க்கையில இந்த எல்லா உணர்வுகளும் இருக்க வேண்டும். சரி, இந்த உணர்வுகள் எது மேல இருக்கணும், யார் மேல இருக்கணுங்கிறத மார்க்கம். சற்று ஆழமான விஷயம் தான், கவனமாக கேளுங்கள். அன்பு என்ற அந்த உணர்வை தவறானவங்க மேல வச்சா மார்க்கம் அவனுக்கு வழி தவற வைத்து மார்க்கத்தை விட்டு அவன் வெளியாகிறான். அன்பு என்ற அந்த உணர்வை சரியானவரின் மீது வைத்தார் மார்க்கத்தில் அவர் சரியா போவார். கோபம் என்ற உணர்வை தவறானவங்க மேல பட்டா அவர் மார்க்கத்தில் இருந்து வெளியாகிறார். கோபம் என்ற உணர்வை சரியான இடத்துல அவர் உபயோகித்தால் மார்க்கத்துல சரியா இருப்பார். நான் சொன்னதற்கு உதாரணம் சொல்றேன். அன்பு மனிதர்கள் மீது வைத்தால், அல்லாஹுவை விட ரசூலை விட அவன் மார்க்கத்தின் மீது செயலாற்றுவதை விட மனிதர்கள் மீது வைத்தால், அல்லாஹ் அவருடைய மௌத்துக்கு முன்னால அதுல ஏமாத்தத்தை காமிக்காம மௌத்தாக்க மாட்டான். அது யாரா வேணாலும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அல்லாஹ் ரசூலை விட அதிக அன்பு அவர்கள் மேல வச்சீங்கன்னா மௌத்துக்கு முன்னால ஏமாற்றத்தை காண்பிக்காமல் அல்லாஹ் அவரை இந்த உலகத்தை விட்டு. அன்பு என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அவன் மார்க்கத்திற்கு மட்டும்தான். வெளிப்படையான அன்பு இருக்கு இல்லையா, புள்ள மேல இருக்கிற பாசம் இருக்கணும். அதீத அன்பு அல்லாஹ் மேல இருக்கணும், ரசூல் மேல இருக்கணும். கோபம் யார் மேல இருக்கணும்? கோபம் என்பது ஷைத்தான் மேல இருக்கணும். நஃப்சு மேல ஏமாற்றக்கூடிய குணம் இருக்கணும். பாவங்கள் மேல வெறுப்பு இருக்கணும். இது எல்லாம் இருக்கு. வெறுப்பு பாவங்கள் மேல வைக்காம மனிதர்கள் மேல வச்சோன்னு சொன்னா வழி தவறி விடுவான். நம்ம மனிதர்களை வெறுக்கிறோம், ஆனா பாவங்களை வெறுப்பதில்லை. மனிதர்கள் மீது கோபப்படுகின்றோம், ஷைத்தான் மேல கோபப்படுறதில்லை. ஆக இந்த எல்லா உணர்வுகளையும் எந்த இடத்துல உபயோகிக்கணுங்கிறத மார்க்கம். சரி, இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட் வரும். இதுல அன்பு என்ற அந்த உணர்வை நபிகளாரின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் மார்க்கத்தின் மீதும் வைக்காத ஒரு மூமினுடைய ஈமான் ரோட்டிங்ல தான் இருக்கும். உலகத்துல ஏமாறுவான், உலகத்துல நஷ்டம் அடைவான், அவனுடைய அமல்கள்ல நிரந்தரம் இருக்காது. ஏன்னா வேறு அன்புக்காக அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை என்பது அன்பு பிடிச்சு தள்ளக்கூடிய ஒரு போட்டு, அது ஒரு படகு. அது அந்த படகை தவறானவர்கள் மீது வைத்த அன்பு உங்களை தள்ளிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா ஒரு நேரத்தில் அது ஆஃப் ஆகி நின்றும். என்னுடைய வார்த்தைகள் சற்று ஆழமாக இருக்கலாம், ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து உணர்வுகளையும் சரியான இடத்துல நம்ம உபயோகிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருந்தா, எத்தனையோ நட்புகள் பிரிந்ததை நீங்க பார்த்திருக்கலாம். எவ்வளவு பாசம், மனைவி மேல பாசம் வச்சிருந்த அந்த கணவன் கடைசி நேரத்துல விரட்டி விடக்கூடிய குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. எத்தனையோ அண்ணன் தம்பி அவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார்கள், கடைசி நேரத்துல ஒண்ணுமில்லாம. எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? அன்பு அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் வைக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் அவனுடைய மார்க்கம், உண்மையான அன்பு. இந்த அன்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஏன் அன்பு வைக்கணும்? அதற்கு பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் மௌலூத் ஓதப்படுகிறது. அதற்கான பயிற்சி தான் ரசூல்லாவுடைய மாசத்துல ரசூல்லாவை பத்தி சொல்லப்படுது. ஏன் நமக்கு அம்மா மேல ஏன் பாசம் இருக்கு? அம்மா நமக்காண்டி செஞ்ச தியாகம் நமக்கு தெரியும், அதனால தாய் மேல பாசம் வருது. மனைவி மேல ஏன் பாசம் வருது? மனைவி நமக்காண்டி செய்யக்கூடிய தியாகங்கள் தெரியுது, அதனால மனைவி மேல பாசம் வருது. புள்ள மேல ஏன் பாசம் வருது? அந்த புள்ளைக்காண்டி நம்ம செஞ்ச தியாகங்கள். இங்க மட்டும் கொஞ்சம் மாத்தி இல்லையா, புள்ள மேல வர பாசத்துக்கு காரணம் பிள்ளைகள் செய்த தியாகம் இல்ல, நம்ம அவங்களுக்காண்டி செஞ்ச தியாகம். புள்ள பிறக்கும் போது ஆஸ்பத்திரியிலேயே கிடந்தது, ஆரம்ப நேரத்துல சிரமமான நேரத்தில் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டது, இந்த நம் தியாகம் அவர்கள் மேல பாசத்தை வர வைக்குது. ஆக இந்த பாசங்கள் அனைத்தும் இயல்பானவைகள் தான், தற்காலிகமானவை தான். இதை விட அதிகமாக ரசூல் மேல இருக்கும். அல் குர்ஆனிலே ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தை மீது இருக்கக்கூடிய அன்பு, அபுனாஉக்கும், நீங்கள் பெற்ற குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்பு,
இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, அஷீரத்துக்கும் ஏன் உங்கள் குடும்பங்களின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு. சில பேருக்கு அப்படியே இருக்கும், மனுஷன் மேல எல்லாம் பாசம் இருக்காது. காசு காசு காசு, காடி காடி காடி, வீடு வீடு வீடு. மனிதர்கள் மேல அவங்களுக்கு அன்பு இருக்காது, பொருள்கள் மேல அன்பு இருக்கும். அல்லாஹ் அதையும் சொல்றான், அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து ஏங்காசி ஏங்காசி என்று நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா அது மேல இருக்கக்கூடிய அன்பு. வதிஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா நீங்கள் சிரமப்பட்டு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வியாபாரம், எங்க அதுல நஷ்டம் வந்துருமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேயே போய் நின்று வியாபாரம் பண்ணி அதை ரொம்ப கவனமாக நடத்துறீங்களே, அந்த வியாபாரத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு. ஒமசாகினு தர்லௌனஹா நீங்கள் விரும்பி கட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு. இது எல்லாவற்றினுடைய அன்பும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அன்பை விட, ரசூல் மேல இருக்கக்கூடிய அன்பை விட, மார்க்கத்தின்படி நடக்க வேண்டும் என்று இருக்க வேண்டிய அன்பை விட அதிகமாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி ஃபதரப்பசு நீங்க வெயிட் பண்ணுங்க. ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி உங்க விஷயத்துல என்ன பண்ணணும்னு அல்லாஹ் முடிவு பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்பதா. அல்லாஹு அக்பர். என்ன சொல்றான் அல்லாஹ், எல்லாவற்றையும் கொடுத்த என் மீதான முஹப்பத்தும் உன்கிட்ட கம்மியா இருக்கு. உனக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பிப்பதற்காக பெருந்தியாகங்கள் செய்த நபிகளாருடைய அன்பும் உனக்கு குறைவாக இருக்கிறது. மார்க்கத்தின் மீதும் அன்பு குறைவாக இருக்குது. உலகத்தின் மீதும் பொருள்களின் மீதும் மனிதர்கள் மீதும் நீ அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னா என்னுடைய வேதனையை எதிர்பார்த்துரு. வேதனைன்னு என்ன? எதை நம்ம அல்லாவோட அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ அதுலயே அல்லா தால சோதனையை வைப்பான். எது அல்லாஹுவை விட அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோமோ அதுல அல்லாஹ் சோதனையை வைப்பான். எந்த பிள்ளைக்காண்டி நம்ம உசிரையே கொடுத்து உழைக்கிறோமோ அந்த குழந்தைகள் மூலமாக நமக்கான சோதனை வரும். எந்த மனைவி, எந்த வியாபாரம், எந்த தொழில், எந்த வீடு, அதன் மூலமாக அல்லாஹ் தாலா நமக்கான சோதனை ஏற்படுத்துவான். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே நபிகளாருடைய அன்பு இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த மாதங்கள்ல ரசூல்லா பத்தி சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மாசங்கள்ல மௌலூத் ஓதப்படுது. நபிகளார் மீது இருக்கக்கூடிய அன்பு இருக்கே, ஒருவரை பற்றிய அன்பு அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சுக்குவதன் மூலமாகவும் அவர்களை புகழை பாடுவதன் மூலமாகவும் அதிகமாகும் இல்லையா? ஒருவருடைய புகழை நம்ம பாட்டா பாடுறோம், அப்போ உணர்வுகள், ஏன்னா உரை நடைக்கும் பாடல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு விஷயத்த பாடலாக சொல்லும் பொழுது உணர்வுகளும் தூண்டப்படும். அதனாலதான் அரபு உலமாக்கள் நபிகளாருடைய முஹப்பத்தை பாடல்களாக எழுதியிருக்கிறாங்க. இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவளுக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க, உடம்பு முடியாம கிடக்கிறாங்க, மௌத்தா போற நிலைமையில இருக்கும் போது அந்த நிலைமையில அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரே பாசம் ரசூல்லா மேலதான். எல்லாருக்கும் கடைசி நேரத்துல யாரு ஞாபகம் வரும்னு சொன்னா அவங்களுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கதான் ஞாபகம் வரும். இமாம் பூசீரி அவர்களுக்கு இறுதி நேரத்திலே அவங்க உள்ளத்துல ரசூல்லாவுடைய முஹப்பத்துல நபிகளார் மேல கவிதை பாடுறாங்க. அதுதான் இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மௌலூது ஷரீஃப், புர்தா ஷரீஃப் நம்ம படிக்கிறோம். முழு கவிதையும் படிச்சு முடிகிறாங்க. நபிகளார் கனவில் வந்து, உண்மையிலே நனவில் வந்து நபிகளார் அவங்களுக்கு ஒரு பொன்னாடையை போத்துறாங்க. உடல் நிலைமை சரியாயிருது, ஆரோக்கியமாக ஆயிடுறாங்க. ஆக அந்த முஹப்பத் அந்த மனிதனுடைய உலக பிரச்சனையை சரி செய்து கொடுக்கின்றது. அதனால ரசூல்லா மேல உள்ள முஹப்பத் இருக்க சாதாரண நினைக்க கூடாது. இன்னைக்கு நயவஞ்சகர்களுடைய சொற்களை கேட்டுக்கொண்டு நபிகளார் மீது அன்பு வைப்பதற்கு சந்தேகம் கொள்ளக்கூடிய சமுதாயமா ஆகிப்போச்சு. யார் மேல முஹப்பத் இருக்கு நான் வருஷம் வருஷம் சொல்றதுதான். நடிகர்கள் மேல அப்படியே முஹப்பத் இருக்கு பயங்கரமா. அரசியல் தலைவர்கள் மேல அன்பு வச்சிருக்கான், போட்டோவை தூக்கி வீட்டுல மாட்டுறான், போன்ல டிஸ்பிளேல யார் யார் போட்டோவோ இருக்கு. ஆனால் நபிகளாரை பற்றி புகழ் பாட வேண்டும் என்றால் அவனுக்கு அப்படியே குடைஞ்சிக்கிட்டு வருது. அல்லாஹ் அந்த முனாஃபிக் தனத்தை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அந்த அடிப்படையிலே தான் மௌலூது ஓதப்படுகிறது. மௌலூதுடைய வார்த்தைகள் நபிகளாருடைய புகழ், நபிகளார புகழ்ந்து சொல்றது என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சோன்னு சொன்னா இன்னும் ஆசைப்படுவோம். அதுதான் நம்ம இரவு நேரங்கள்ல மாஷா அல்லாஹ் 12 நாளா நம்ம பள்ளிவாசல்ல நைட் நேரத்துல ஓதுறோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விளக்கங்களையும்
அந்த மௌலிது ஷெரீஃப் ஓதிய பிறகு அதிலிருந்து உள்ள விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுது. மிக முக்கியமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகளாரை பற்றி அதிகம் படிக்க வேண்டும். நபிகளாருடைய முஹப்பத் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி முஹம்மது இருக்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கான இடம் மூமினோட உள்ளத்துல எங்க? மூமினோட உள்ளத்துல எந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும்? அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களுடைய உயிரை விட உயர்ந்த இடத்திலே நபிகளாருடைய முஹப்பத் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எல்லாரு மேல இருக்கக்கூடிய பாசத்தை விட அதிகமான பாசமும் அன்பும் தான் உசுர் மேல இருக்கும். உசுர் பயம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுக்கு தயாராக இருப்பான். அவனுக்கு பிடித்தமானவர்களை கூட விட்டு விட்டு ஓட தயாராக இருப்பான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உன் உசுரை விட நபிகளார் மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகளார் மீது இருக்கக்கூடிய மஹப்பத் உன்னுடைய உயிரை விட அதிகமாக இருக்க வேண்டும். உன் உயிரின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. பெருமானாருடைய மஹப்பத் நம்ம உள்ளத்துல வந்துச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தானா சரியாகும். தப்பான இடத்துல அன்பை செலுத்துவதினால்தான் நம்முடைய வாழ்விலே தோல்விகளை சம்பாதிக்கும். தவறானவர்களையும் தவறான பொருட்களையும் நாம் அன்பு செலுத்துவதனால தான் நம்ம வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறோம். உண்மையான அல்லாஹ்வின் மீதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் மார்க்கத்தின் மீதும் நம்முடைய அன்பு இருக்குமேயானால் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சரி செய்து கொடுப்பான். அதற்கான வாக்கு தான் அப்பதையில நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த குர்ஆனுடைய ஆயத், குல் இன்கான ஆபாஉக்கும். இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட மார்க்கத்தின் மீதான முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். இதை 3 விஷயங்களை விட அதிகமாக மித்த விஷயங்கள் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, உங்க விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை ஆழ பதிய வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டுவதை, அன்புக்கு காட்டுவதற்கு தேவையான செயல்கள் செய்வதை, முனாஃபிக்குத்தனத்தால் தூரமாகுவதை விட்டும் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. இன்னைக்கு உலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குன்னா, ஒண்ணு நன்மையை ஏவுறது, இன்னொன்னு தீமையை தடுக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா, தீமையை ஏவுவது நடக்குது, நன்மையை தடுப்பது நடக்குது. எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு, அதுல பார்த்துட்டு, இதுல பார்த்துட்டு எல்லா நபியவர்கள் சீரத்தை கேட்கணுமா, அதுக்கு தயாரா இல்லை. மௌலூத் ஓதணுமா, அதுக்கு தயாரா இல்லை. எதுக்கு தயாரா இருக்கிறாங்க? சினிமா போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. புதுசா வந்த சினிமா பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த உள்ளத்திலே முனாஃபிக்குத்தனம் வந்துட்டனால இது சிரமமா இருக்கு. பல ஆதாரங்கள் எடுத்து வைக்கணும். அப்படியாமா இப்படியாமா? உன்னுடைய உள்ளத்தை நீனே கேள்வி கேட்டுப்பாரு. உன் உள்ளத்துல யார் உனக்கு ஆழமாக பிடிச்சிருக்கு? இவ்வளவு காசு கட்டி போய் சினிமா பாக்குற ஆசை இருக்குது. அப்படிப்பட்ட காஃபிரான ஒரு மனிதன் மீது முஹப்பத் இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் ஏன் உன்னுடைய உள்ளத்திலே குறுகுறுகள் வருது? இந்த கேள்வி நாம நம்மகிட்ட கேட்டுக்கணும். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டா அதுக்கு ஒரு 1000 கதை சொல்லுவாங்க. நாம் நம்முடைய இடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் நபிகளாரின் மீது முஹப்பத் வைக்கிறதுக்கான மாதம். இந்த மாதம் நபிகளாருடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான மாதம். நபிகளாருடைய பேர்ல சாப்பாடு கொடுக்கிறது, நபிகளாருடைய பேர்ல சதகாக்கள் கொடுக்கிறது, நபிகளாருடைய பேர்ல நல்ல காரியங்கள் செய்வதுதான் நம் முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கம் நாமும் செய்தோம் என்றால் முன்னோர்களை பின்பற்றிய பின்னோர்களாக நம் வாழ்வில் வெற்றி அடையலாம். அதை விட்டு விட்டு இந்த காலத்துல புதுசா வரக்கூடிய ஃபித்னாவை பின்பற்றி நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு கடமையான நபிகளாரின் முஹப்பத்தை விட்டு தூரமானால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் நம்ம விஷயத்துல என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதுக்கு எதிர்பாருங்கன்னு சொல்லி இருக்கின்றான். ஆக வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட எச்சரிக்கையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. உண்மையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் கொண்ட மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் على خير خلقه وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.